இன்னது கபிலனா சீரீஸ்ல 461. மார்னிங் எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால ஃபாஸ்டா ரெடி ஆயிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஆஃபீஸ்ல மந்த் எண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. நானும் குருவும் செலிப்ரேஷனுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் வாங்க வெளியே போனோம். பைக்ல போகும்போது கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. வெயிலும் இல்லை மழையும் இல்லை, ரைடு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு வெதர். நாங்க போன கடை தான் ஆஃபீஸ்க்கு ரெகுலர் டீலர். தேவையான எல்லாம் வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு திரும்பி வந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வழக்கம் போல டைரக்டா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் டே. பெஞ்ச் பிரஸ் 3 செட். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் இன்னைக்கான ஒர்க் அவுட்க்கு டோன் செட் பண்ணோம். பெஞ்ச் மேல படுத்த உடனே மைண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் மோடுக்கு ஸ்விட்ச் ஆயிடுச்சு. இன்க்ளைன் டம்பிள் பிரஸ் 3 செட். டம்பிளை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் ஒவ்வொரு சைடும் ஈக்குவலா ஒர்க் ஆகுது. பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுல தான் சேலஞ்ச். செஸ்ட் ஃப்ளை 3 செட்டு. இது வெயிட்டை பத்தி இல்ல, மூவ்மெண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகி செஸ்ட் ஸ்கியூஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்றது தான் முக்கியம். ட்ரைசெப் புஷ் டவுன் 3 செட்டு. கை கீழே வர ஒவ்வொரு ரெப்பும் லாக் பண்ணும்போது ட்ரைசெப்ஸ் நல்லா எங்கேஜ் ஆகுது. ஓவர் ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷன் 3 செட்டு. முதல் ரெப் ஈஸியா இருக்கும், ஆனா கடைசி ரெப்ஸ் தான் இன்னும் முடியுமான்னு டெஸ்ட் பண்ணோம். ஜிம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தேன். வழக்கம் போல எடிட்டிங் ஒர்க் முடிச்சிட்டேன். அப்புறம் ஹேர் க்ரோத் சீரம் அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஹாப்பியா இருங்க. பை பை.